இரவு உணவில் விழிப்பாக இருக்கிறவன் அதிக நோய்களை தவிர்க்கிறான். அவ்வளவுதான் ஒரு ஃபார்முலா. நீங்க காலையில என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க, மத்தியானம் என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க. எவன் ஒருவன் இரவு உணவில் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் தன்னுடைய நோய்களில் இருந்து விடுதலை அடைகிறார். இந்த இரவு உணவு பற்றிய விழிப்பு எத்தனை பேருக்கு நம்ம மனசுல இருக்குது? 12 மணிக்கு சாப்பிடுறோம், 1 மணிக்கு சாப்பிடுறோம், 10:15 சாப்பிடுறோம், 11க்கு சாப்பிடுறோம். கிடையாது. 6 மணிக்கு மேல நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டது இல்லை. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு நோன்பாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அது பிராக்டிகலா பாசிபிளான்னு கேட்கிறோம். அவ்வளவு இல்லைன்னா கூட இரவு உணவு என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டா பல நோய்கள் நம்மை பாதிக்காதபடி காப்பாற்றலாம். ஒன்னும் இல்லை, குறைஞ்சபட்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தான் தூங்க போகணும். சின்ன விஷயம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு போகணும். சார், காலை உணவுக்கு என்ன பேர் வச்சா? பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சா. பிரேக்ஃபாஸ்ட் அர்த்தம் ஃபாஸ்டிங், அதாவது விரதத்தை உடைக்கிறோம். விரதத்தை உடைக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. மினிமம் 12 hours. 6 மணிக்கு சாப்பிட்டியா, மறுநாள் காலைல 6 மணிக்கு அப்புறம் எடுத்தா 12 hours. இன்னைக்கு ஒரு உலக சுகாதார நிறுவனத்தில் கண்டுபிடிச்சிருக்கா 16 hours ஃபாஸ்டிங், 16 மணி நேர ஒரு உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டா எல்லா நோய்கள்ல இருந்து மேல வந்துடலாம்ன்றான். 16 மணி நேர விரதம்.